அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானை சாதாரணமாக எடை போடக்கூடாது. அவருடைய செல்வாக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாது என்கிற ரேஞ்சில் பத்திரிகையாளர்களிடம் இன்றைய தினம் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பது அரசியல் களத்தை அதிர வைக்கக்கூடியதாக இருக்குது. சீமான் அவர்களுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது குறித்து மத்திய உளவுத்துறை அமைப்புகளை டேட்டாவை அண்ணாமலை அவர்கள் பார்த்திருக்காரு அப்படிங்கிறது தான் இதை வெளிப்படுது. இது குறித்து தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசியல் களத்திலேயே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு விசித்திரமான தலைவர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க தன்னுடைய கருத்தியல் சார்ந்து ரொம்ப தெளிவாக தன்னுடைய பாதைகளை உருவாக்கி அதில் பயணிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த தலைவர். அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே தங்களுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு பாதையை வழிவகுத்ததை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா கூட்டணியில் போய் இணைந்து அந்த கூட்டணி கட்சி என்னத்தை காட்டுதோ அதை நோக்கி பயணித்துட்டு இருப்பாங்க. ஆனால் சீமான் அவர்கள் மட்டும்தான் ரொம்ப தெளிவாக எனக்கு கூட்டணியும் வேண்டாம், நோட்டு சீட்டும் வேண்டாம், ஆனால் மக்களுக்காக என்னுடைய அரசியல் பண்ணுறேன், தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறேன், அதற்கு மக்கள் என்னை ஆதரித்து வாக்களித்தால் நான் முதல்வராகி மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து அதை நோக்கி பயணித்திருப்பார். இது எதிரிகளுக்கும் அவர் பிடிக்கக்கூடிய வகையில் மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பல்வேறு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் சீமான் அவர்களை பாராட்டுறது சமீப காலத்தில் பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமாக காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்சிக்கு இவ்வளோ வாக்கு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு வேலிட் ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேறு எந்த கட்சியும் அப்படி வேலிடான ஓட் பேங்க் இல்லை, சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அந்த வரிசையில் இப்போ முன்னாள் பாஜக மாநில தலைவரான ஐயா அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை நீங்கள் சாதாரணமாக இடப்படக்கூடாது, அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாம் உணரணும் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசியிருந்தார். தனித்து தனக்கான ஒரு கொள்கையோடு அவர் பயணிப்பதை யாராலையும் எளிதில் கடந்து போக முடியாது. அவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பெரிய அளவு இருக்குங்கிற ரேஞ்சில் பத்திரிகையாளர்களிடம் பேசியிருந்தார். இதன் பின்னணி நாம் ஆராய்ந்தால் மத்திய உளவு அமைப்புகள் பலவும் தமிழ்நாட்டில் கடந்த பல மாதங்களாக பல்வேறு சர்வேகளை எடுத்து மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிஎம் ஆஃபீஸ் போன்ற அலுவலகங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக தான் அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலை கண்காணிக்கக்கூடிய பலரும் நம்மிடம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக அவருக்கு சம்பந்தமே இல்லாத நாடாளுமன்ற தேர்தலையே 8.5% வாக்குகளை சீமான் அண்ணன் உறுதி செய்திருக்காரு. அப்படின்னும் பொழுது இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சீமானுக்கான தேர்தல். ஸோ அதில் அவர் எந்த அளவு வாக்குகளை வாங்குவார் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசியிருப்பது சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இந்த சட்டமன்ற தேர்தலில் உருவாகி இருக்கு. அது வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக வெளிப்படும் அப்படிங்கிறது தான் வெளிக்காட்டுது. வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. நன்றி, வணக்கம்.